கூட்டு வட்டியிலேருந்து ஒரு சம் பார்க்கலாம். கொஸ்டினை நல்லா பாருங்க. 900 கூட்டு வட்டியில் ஆண்டுதோறும் கூட்டு வட்டியாக, ஓகேங்களா, ஓராண்டுக்கு ஒரு முறை 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. வட்டி விகிதம் ஆண்டுக்கு 10% என்றால் தொகை என்னவாக இருக்கும்? அதாவது பெர்சன்டேஜை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஓகேங்களா, 10% அப்படின்னா 1/10 அப்படின்னு எழுதிக்கலாமா? இதுல 10ங்கிறது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரின்சிபல், இந்த 1ங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டையும் கூட்டினா 11 அப்படிங்கிறது என்னது? மொத்த தொகை, கடைசியில வர மொத்த தொகை ஏன்னு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, 2 ஆண்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால 2 வாட்டி எழுதிக்கலாம். இங்க 10, இங்க 11. இப்ப இதை ஸ்கொயர் பண்ணா 100, இதை ஸ்கொயர் பண்ணா 121. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்? இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் வந்து என்னது? 21. இது வந்து என்னது? கூட்டு வட்டி, 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி. இந்த 100ங்கிறது பிரின்சிபல், இந்த 121 மொத்த தொகை. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்? 900 கொடுத்துருக்காங்களா, 900ங்கிறது பிரின்சிபல். அப்போ இங்க நமக்கு பிரின்சிபல் 100 கண்டுபிடிச்சோமா? அப்ப அந்த 900த்தை 100ஆல வகுத்து மொத்த தொகை கேட்டிருந்தாங்கன்னா இந்த 121 போட்டுக்கணும். இதுவே இங்க கூட்டு வட்டி கேட்டிருக்காங்கன்னு வைங்க, இந்த 21, இந்த டிஃபரெண்ட்டை மட்டும் போட்டா போதும். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 9 × 121 பார்த்தீங்கன்னா 9 9 20 18 8 மிச்சம் 1 9 9 10 1089ங்கிறது ஆன்சர். இந்த கேள்வியிலேயே கூட்டு வட்டி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்? இங்க வந்து 100 போட்டு இன்ட்டு வந்து இந்த இடத்துல 21 போட்டா போதும். இதுவே இந்த கேள்வியில கூட்டு வட்டி கொடுத்துட்டு வேற ஏதாவது கேட்டிருக்காங்கன்னு வைங்க, இப்போ கூட்டு வட்டி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 48ன்னு வச்சுக்கோங்க. இந்த 21ஆல டிவைட் பண்ணிட்டு இங்க மொத்த தொகை கேட்டிருந்தாங்கன்னா 121 போட்டுறணும். பிரின்சிபல் கேட்டிருந்தாங்கன்னா 100 போட்டுறணும். எது கேட்டாலும் இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.